வணக்கம், நான் சுதர்ஷன் மகேஷ். தமிழக தேர்தல் களம் சூடு பிடிச்சு போயிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லும். தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது அப்படின்னாலுமே கூட்டணி சார்ந்த பேச்சுவார்த்தைகள், கூட்டணி சார்ந்த நகர்வுகள் அப்படின்றத பார்க்க முடிகிறது. பல கட்சிகள் தேர்தல் பிரச்சாரத்தையே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஆளக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய அரசியல் ரீதியாகவும் சரி, அரசு ரீதியாகவும் சரி எடுத்து வைக்கக்கூடிய பல விஷயங்கள் பிரச்சாரம் மாதிரியே தான் தெரியுது. அது இருமொழி கொள்கையாக இருந்தாலும் சரி, எம்பிக்களினுடைய தொகுதிகளினுடைய எண்ணிக்கை குறைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கக்கூடிய பிரச்சாரமாக இருந்தாலும் சரி, எல்லாமே தேர்தலை நோக்கி மக்களினுடைய கவனத்தை அவர்களை நோக்கி ஈர்க்கணும். அதே நேரத்தில் அவர்கள் வைக்கக்கூடிய அரசியல், இவர்கள் தான் வந்துட்டு இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத 2 in 1 அப்படின்ற நோக்கத்தில் அவர்கள் அரசு ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் நகர்த்திட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அதிமுக அண்ட் பிஜேபி இவர்கள் 2 பேரும் சேருவார்களா மாட்டார்கள், கூட்டணி அமையுமா அமையாதா அப்படின்னு நீண்ட காலமாக இருந்த ஒரு பேச்சுக்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பிரஸ் மீட்டில் எங்களுக்கு ஒரே ஒரு எதிரி திமுக மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது பிஜேபி அண்ட் அதிமுக கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான பேச்சை அரசியல் களத்தில் போன வாரம் ஏற்படுத்தியிருக்குது. ஸோ இது 2 அரசியல் கட்சிகளுக்கு அதிர்ச்சியை கொடுத்துருக்குது அப்படின்றத பார்க்க முடிகிறது. முதலாவது திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் இருக்குது. அதிமுக சில குழுக்களாக பிரிந்து இருக்குது. அது அமமுகவாக இருந்தாலும் சரி, ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் அவர்கள்கிட்ட ஒரு பெரிய அலையன்ஸும் இல்லை அப்படின்றதுனால நம்ம கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் இருக்குது. ஆட்சிக்கு எதிரான அலை எப்படி இருந்தாலும் இந்த அலையன்ஸோட, இந்த கூட்டணியோட நம்ம ஆட்சியை மீண்டும் பிடித்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மனநிலைமையில் இருந்தாங்க. அந்த ஒரு மனநிலைமை தான் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளுக்கு கூட நம்ம வேற பக்கம் நகர முடியாத அளவுக்கு வேற ஆப்ஷன்ஸே இல்லை அப்படின்ற அளவு ஒரு சிச்சுவேஷனை விடுதலை சிறுத்தைகள் மாதிரியான கட்சிகளுக்கும் ஏற்படுத்தி கொடுத்திருந்தது. ஸோ இந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த ஒரு பேச்சு அப்படின்றது திமுகவுக்கும் கொஞ்சம் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. ஒருவேளை ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸை வாக்குகள் சிதறாமல் தட் இஸ் திமுக வர்சஸ் அதர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அதர்ஸில் ஒரு 4 பேர் இருக்கிறாங்கன்னா 4 பேருக்குமே திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறும். ஸோ அந்த மாதிரி சிதற வைக்க விரும்பலை அப்படின்றது தான் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதுதான் திமுகவுக்கு கொஞ்சம் ஒரு அதிர்ச்சியும் கலக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. அண்ட் அடுத்தது தாவேகா, தமிழக வெற்றி கழகம், விஜய் அவரோட தான் எடப்பாடி பழனிசாமி அவரை தான் ஆப்ஷன் 1 வச்சு அவரோட பேச்சுவார்த்தைகள் அப்படின்றது போயிட்டு இருக்குது, திரைமறைவில் போயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்க முடிந்தது. அவர்களுக்கு அரசியல் ஆலோசனை வழங்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் விஜய் தனியாக தான் போட்டியிட போறார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு நிலைமையில தான் எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதற்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்னு பார்க்கும் பொழுது விஜய் அண்ட் அதிமுக 2 பேருமே பேசியிருக்கிறாங்க. விஜய்க்கு துணை முதல்வர் பதவி கொடுக்குற அளவுக்கு அதிமுக வந்திருக்கிறாங்க. ஆனால் விஜயினுடைய டீலிங் அப்படின்றது வேற மாதிரி இருந்திருக்குது. எப்படி கர்நாடகாவில் காங்கிரஸ்லேயே 2 தலைவர்கள் 2.5 வருஷம் நீ 2.5 வருஷம் நான் அப்படின்னு சொன்ன மாதிரி சித்தராமையா அண்ட் டிகே சிவகுமார் அவர்களுக்குள்ள ஒரு டீலிங் போட்டாங்களோ, அதே மாதிரி 2.5 வருஷம் அதிமுக 2.5 வருஷம் தாவேகா அப்படின்ற மாதிரியான ஒரு டீலிங்க்கு விஜய் கேட்டிருக்கிறார் அப்படின்னும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் கூட ஆரம்பிச்சிருந்த நிலைமையில எடப்பாடி பழனிசாமியினுடைய வாயிலிருந்து இந்த மாதிரியான ஒரு வார்த்தை, எங்களுக்கு ஒரே ஒரு எதிரி திமுக தான் அப்படின்னு சொன்னதும் அது பாஜகவோட கூட்டணிக்கான ஒரு நகர்வா அப்படின்னு சொல்லி பார்த்து தாவேகா கொஞ்சம் அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. என்னன்னா இவ்வளோ காலமாக பாஜகவோட கூட்டணி வேணான்னு சொன்னதற்கு அதிமுகவில் ஒரே ஒரு பர்சன் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அப்படின்றத நம்ம கவனிக்க முடிகிறது. பல 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அவர்களோட சேர்ந்தோம் அப்படின்னா ஜெயிக்கலாம், நமக்கு சிறுபான்மையினர் வாக்கு வரவே வராது அப்படின்னு பல முறை அவர்கிட்ட சொன்னாங்க. ஆனாலும் அவர் தான் உடும்புபடியா கூட்டணி விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாரு. அவருடைய முதல் சாய்ஸாகவும் தாவேகா தான் இருந்தது. ஸோ அது வேலைக்கு ஆகாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இவர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறாரு. ஸோ இதுதான் தாவேகாவுக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. இன்னொரு பக்கத்தில் பாஜகவை ஆதரிக்கக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாஜக மாதிரி ஒரு நீண்ட கால மிஷனோட இருக்கக்கூடிய ஒரு கட்சி அவர்கள் தற்பொழுது ஒரு குறுகிய கால வெற்றிக்காக திமுகவை
வீழ்த்த வேண்டும் அப்படின்றதுக்காக அதிமுகவோட கை கோர்த்தாங்க அப்படின்னா இவர்களினுடைய அந்த நீண்ட கால கோல் அப்படின்றது நிறைவேறுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அது ஒரு நியாயமான கேள்வியாக இருந்தாலுமே தற்பொழுது இன்னைக்கு வந்துட்டு திமுக அடுத்த முறை ஜெயிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே திமுக ஒரு வலுவான கட்சியாக இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் இருந்தாங்கன்னா அது வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தடுத்த காலங்களில் வரும் பொழுதும் அது ஒரு தொடர் வெற்றியாவோ அது இன்னும் ஸ்ட்ராங்காக தன்னை வலுப்படுத்திக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். ஸோ அதை வீழ்த்த வேண்டியதும் ஒரு கட்டாயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியும் பாஜகவில் ஒரு குரூப் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்படியா வந்துட்டு பாஜகக்குள்ள 2 விதமான கருத்துக்கள் இருக்குது. ஒன்று, திமுகவினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தணும், அதே வேளையில் நம்முடைய வளர்ச்சியும் நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது. இன்னொன்று, திமுக ஜெயிச்சாலும் பரவாயில்ல, நாம் தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்றது. ஸோ இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய விஷயம் நடந்தால் தான் பாஜகவுக்கும் வளர்ச்சி, இங்கே திமுகவினுடைய வளர்ச்சியும் குறைக்க முடியும் அப்படின்றதும் ஒரு கருத்தாக இருக்குது. ஸோ இப்படியா வந்துட்டு பாஜக அண்ட் அதிமுக இவர்களினுடைய கூட்டணி அமையுமா அப்படின்ற ஒரு கேள்வி தாவேகா அண்ட் திமுக 2 பேரையுமே வந்துட்டு அதிர்ச்சியில் அழுத்திருக்குது அப்படின்றத கவனிக்க முடிகிறது. பார்க்கலாம் அரசியல் களம் எப்படி நகருது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.